Hello viewers, I am Abbas. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாபிக் ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங் அப்புறம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு என்னன்றதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூலும்ஸ் லா ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றியும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 point charges Q1 Q2 is directly proportional to the product of the 2 point charges and inversely proportional to the square of the distance. ஆக்சுவலாக உங்கள் புக்கில் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, நான் இங்கே டீன்னு எடுத்துக்கிட்டேன், தட்ஸ் நாட் இஷ்யூ, நீங்கள் ஆறுனே வச்சுக்கோங்க. பிட்வீன் த 2 point charges, அதாவது கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கூலும்ன்ற சயின்டிஸ்ட் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இதை ஃபைன் பண்ணிடுறேன் என்ன சொல்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 point chargesக்கு அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Q1 அண்ட் Q2ன்ற 2 point charges கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 point chargesக்கு இப்போ 2 point charges இருக்கு இல்லையா, அந்த 2 point charges எப்படி இருக்கலாம், ரெண்டுமே எய்தர் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே எய்தர் நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ 3 ஸ்பெஷல் கேஸஸ் இருக்குது 2 point chargesல இல்லையா. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் என்ன, லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ்னா ஒன்றுத்தோட ஒன்று ரிப்பல் பண்ணும். ரெண்டுமே வேறு வேறு சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அது அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ அது அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ நடக்குது இல்லையா. அந்த அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷன் நடக்கும்போது என்ன இருக்கும், அங்கே ஒரு ஃபோர்ஸோட தான் ரெண்டுமே நடக்கும் இல்லையா. அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்றது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 point charges. அந்த 2 point chargesோடைய ப்ராடக்ட்க்கு அது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்புறம் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 point charges. இப்போ 2 point charges ஒரு டிஸ்டன்ஸில் தானே இருக்கும், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டிஸ்டன்ஸோட அந்த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர்னா ஆர் ஸ்கொயர், அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோன்னா பாருங்கள். ஸோ எஃப் வெக்டார், இந்த எஃப்ன்றது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2. அந்த Q1 Q2ன்றது என்னது, 2 point charges. Q1 into Q2னா ப்ராடக்ட் ஆஃப் த 2 point charges டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுன்னு அர்த்தம், ஏன்னா டினாமினேட்டர் இருக்கிறதுனால. ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது என்னது, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த கேன்றது பாருங்கள், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இதில் கேன்றது ஒன்றும் இல்லை, 1/4 pi epsilon naught. இல்லை எப்சிலான் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கூலும்ஸ் லாவுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதை டயக்ராமாக நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 point charges இருக்குது, இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு என்னன்னா, ரெண்டுமே ஒன்றுத்தோட ஒன்று ரிப்பல் ஆகும் இல்லையா. அப்போ ரிப்பல் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸோட ரிப்பல் ஆகும் இல்லையா. ஸோ ஃபோர்ஸோட ரிப்பல் ஆகும் இல்லையா. ஸோ இந்த டயக்ராம் இப்போ ஆறுன்றது இந்த 2 point charges நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட கூலும்ஸ் லா முடிஞ்சது. இப்போ அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும். இந்த கூலும்ஸ் லாலேருந்து நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 point charges அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 point charges. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்படியே ஸ்டேட்மெண்ட் தான். கூலும்ஸ் லா என்ன சொல்லுது, அதாவது 2 point charges நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த 2 point chargesோடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த 2 point charges நடுவில் உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், the force on the charge Q2 exceeded by the charge Q1 always lie along the same line joining the 2 points. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே சார்ஜ் Q2 இருக்கா, ஸோ இங்கே Q1 இருக்குது, இங்கே Q2 இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இந்த சார்ஜ் Q2னால, அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exceeded by the charge Q1. ஸோ இந்த Q1 சார்ஜ்னால இந்த Q2 மேலே எக்ஸிட் ஆகிற இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அதாவது இந்த 2 சார்ஜையும் ஜாயின் பண்ணுறது பாருங்கள், அந்த 2 சார்ஜ், அந்த 2 பாயிண்ட்
ஜாயின் பண்ணலையே ஒரு லைன், அந்த லைன் உடைய டைரக்ஷனில் தான் வந்து இதோடைய டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம யூனிட் வெக்டாரில் சொல்லும்போது R12 கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே வந்து Q2ஆல், ஸோ Q2ஆல் Q1ல் எக்ஸிட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இதோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம யூனிட் வெக்டாரில் சொல்லும்போது -R12 கேப் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இதுதான் வந்து பாயிண்ட் சார்ஜஸ் பற்றி. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். In SI units, K equal to 1/4 pi epsilon naught and its value is 9 × 10⁻9 Newton meter square Coulomb power -2. Here epsilon naught is the permittivity of free space or vacuum and its value is epsilon equal to 1/4 pi K, which is equal to 8.85 × 10⁻12 c square n Newton power -1 meter power -2. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, SI யூனிட்ஸில் K இந்த ப்ரொபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரொபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்றதை வந்து ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. இது வந்து ஏற்கனவே கூலும் சொன்னேன் இல்லையா? ஓகே. ஸோ இந்த கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon naught. இதில் epsilon naughtன்றது ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்சிலான் நாட்ன்றது ஸோ ரிலேட்டிவ் இல்லை, எப்சிலான் ஆர்னா தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, வெறும் எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எப்சிலான் நாட்ன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதோட வேல்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻12 c square Newton power -1 meter power -2. ஸோ இதான் வந்து எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட கேல்குலேட் பண்ணலாம். எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/4 pi K இல்லையா? ஸோ இந்த கேவோட வேல்யூ என்னன்றது பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 Newton meter square c power -2 இல்லையா? ஸோ இப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 1/4 × பையோட வேல்யூ 3.14 × 9 × 10⁻9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8.85 × 10⁻12 c square Newton power -1 meter power -2. இதுதான் வந்து எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ தேர்ட் ஆஸ்பெக்ட் முடிஞ்சது. அடுத்தது ஃபோர்த் ஆஸ்பெக்ட். The magnitude of the electrostatic force between two charges each of 1 coulomb and separated by a distance of 1 meter is calculated. இப்போ எவ்வளோ நேரம் வந்து ஜென்ரலாக பார்த்தேன். இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட் சார்ஜஸ் உடைய மேக்னிடியூட் வந்து 1 கூலும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கூலும்ன்றது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட். ஓகேவா? இப்போ மீட்டர், கிலோகிராம் அந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நம்ம கூலூமில் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கன்சிடர் பண்ணுற 2 பாயிண்ட் சார்ஜஸும் வந்து 1 கூலும்பாக இருக்குது. அப்புறம் அதோடைய டிஸ்டன்ஸும் வந்து 1 மீட்டர் இருக்குது. அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸும் வந்து 1 மீட்டர் இருக்குது. அப்போ அந்த இன்ஸ்டன்ட்டில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ வந்து 9 × 10⁻9 அப்படின்னு நான் மேலே சொன்னேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேன்றது அப்புறம் Q1ன்றது 1, Q2ன்றது 1 டிவைடட் பை R²ன்றது 1². ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, 9 × 10⁻9 நியூட்டன். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a huge quantity almost equal to the weight of 1 million ton. We have never come across 1 coulomb of charge in practice. Most of the electrical phenomena in day-to-day life involve electric charges of the order μc, micro coulomb or nc, nano coulomb. ஸோ இது வந்து ரொம்ப ஹையரான வேல்யூ இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 million ton வெயிட்டுக்கு ஈக்குவலான வேல்யூ இது. ஆனால் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ் உடைய வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கூலும் ஆர் நானோ கூலுமில் தான் இருக்குது, தவிர இவ்வளோ ஹையான 10⁻9 ரேஞ்சிலாம் வந்து எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஃபோர்த் ஆஸ்பெக்ட் பாருங்கள். ஃபோர்த் ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு ஃபோர்த்து முடிஞ்சிச்சு. ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட் வாங்க. இன் SI யூனிட்ஸ் கூலும் லா இன் வேக்யூம் டேக்ஸ் த ஃபார்ம் F21 வெக்டார் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q1 Q2 by R² R12. In a medium of permittivity epsilon, the force between 2 point charges is given by F21 vector equal to 1/4 pi epsilon Q1 Q2 by R² or 1/2 cap. Since epsilon is greater than epsilon naught, the force between 2 point charges in a medium other than vacuum is always less than that in vacuum. We define the relative permittivity for a given medium as epsilon r equal to epsilon by epsilon naught. For a vacuum or air, epsilon r is equal to 1, and for all other media, epsilon r is greater than 1. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ SI யூனிட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது
எஸ்ஐ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த கூலும்ஸ் லா, அதாவது இப்போ நம்ம பொதுவாக வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த கூலும்ஸ் லாவுடைய ஃபார்ம் வந்து வேக்யூமில் வந்து F21, வேக்யூமில் வந்து கூலும்ஸ் லாவுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா F21 வெக்டார் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square or 21 cap. ஓகேவா, இது வந்து வேக்யூமில் வேல்யூ. இதே வேக்யூமை தவிர்த்து, அதாவது வேக்யூமில் நான் ஃப்ரீ ஸ்பேஸை தவிர்த்து வேறு எந்த மீடியத்துலையாவது நம்ம வேறு மீடியத்தில் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் நாட் வந்து எப்சிலான் ஆகிடும். இந்த எப்சிலான் நாட் வந்து எப்சிலான் ஆகிடும். ஓகேவா, ஸோ எப்சிலான்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். எப்சிலான் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஆனால் எப்சிலான்றது வந்து பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஓகேவா, ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலானோட வேல்யூ வந்து எப்போவுமே வந்து எப்சிலான் நாட்டோட வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இப்போ டினாமினேட்டர் அதிகமாகுதுன்னா என்னது, நியூமரேட்டர் வந்து குறையும். ஸோ தேர்ஃபோர் வேக்யூமில் உள்ள அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விட மீடியத்தில் உள்ள அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இன்னும் இது ரெண்டுத்தையும் வச்சு வந்து நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்சிலான் ஆர் அதை வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரேஷியோ ஆஃப் permittivity of medium to ratio of permittivity of free space. So epsilon by epsilon r. ஓகே, இது கூட வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, இதே வேக்யூம் ஆர் ஏர் மீடியத்தில் வந்து எப்சிலான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1, மற்ற எல்லா மீடியத்துக்கும் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வந்து greater than 1. சிக்ஸ்த் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பாருங்கள், நான் ரெண்டுமே எழுதியிருக்கேன். எஃப்ஜின்றது கிராவிடேஷனல், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், எஃப்இன்றது கூலும்ஸ் லா. ஓகேவா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, அதாவது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூலும்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் வரும் Q1 Q2. கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு தெரியாத சில டிஃப்ரென்சஸ் ரெண்டுத்துக்கு நடுவுலையும் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாசஸ் நடுவில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸே இருக்காது. ஆனால் கூலும்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். ஓகேவா, அது வந்து அந்த சார்ஜோடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து G = 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ். இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. கூலும்ஸ் லா படி வந்து இது கூலும்ஸ் லாவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து K = 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻⁻². ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேவோட வேல்யூ வந்து இந்த ஜியோட வந்து அதிகமாக இருக்குன்றதை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேவா, தேர்ஃபோர்லேருந்து என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும் மேக்னிடியூடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு மாசஸ் நடுவில் உள்ள இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே மீடியத் அது எந்த மீடியமில் வைக்கிறோன்றதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா, இப்போ சப்போஸ் ஒரு 2 மாசஸ் ஒரு 1 kg 2 மாஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு மாசஸுமே இப்போ வந்து 2 மாஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 kg இன்னொரு 1 kg மாஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த 2 மாசஸுமே வந்து ஒரே மீடியம், அது ஏராக இருக்கட்டும் வாட்டர் இருக்கட்டும், ஒரே மீடியத்தில் வச்சா ஒரே மீடியத்தில் வச்சாலும் சரி, அதாவது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் எந்த மீடியத்தில் வச்சாலும் ரெண்டுத்தோடைய மாசும் வந்து எப்போவுமே வந்து மாறாமல் இருக்கும். ஓகேவா, ஆனால் சார்ஜஸ் அப்படி கிடையாது. ஓகேவா, இப்போது Q1 அப்புறம் Q2 இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸை நீங்கள்
வெவ்வேறு மீடியத்தில் வைக்கும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து 6th ஆஸ்பெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேவா, அடுத்தது 7th ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 7th ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ the force on the charge q1 exerted by a point charge q2. இப்போ நமக்கு தெரியும், ஸோ q1 அதாவது q1ன்ற சார்ஜ்னால the force on a charge q1 exerted by a point charge q2, அதாவது q2ன்ற சார்ஜ்னால q1 மேலே எக்ஸிட் ஆன ஃபோர்ஸை வந்து நம்ம F21 வெக்டார் ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், equation 1/4πε0 q1 q2 by r square or 21 கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நான் வந்து 12 கேப் அப்படின்னு எழுதிட்டேன், இது வந்து ஆர் 21 கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், F12 ஈக்குவல் டு 1/4πε0 q1 q2 by r square or 21 கேப். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து இந்த கூலும்ஸோட செகண்ட் ஆஸ்பெக்டில் என்ன பார்த்தோம், இந்த R21ன்றது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, -R12 கேப். இது வந்து நம்ம செகண்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தோமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த R21 இடத்துல -R12 அப்ளை பண்ண என்ன ஆகும், இந்த மைனஸ் வெளியே போயிடும். ஓகே, இந்த மைனஸ் வெளியே எடுத்து மீதி ஈக்குவேஷன் என்னது, இங்கே மேலே வந்து அதே ஈக்குவேஷன் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ தேர்ஃபோர் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டார். ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து பாருங்கள் நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரியே இருக்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும்ஸ் லா வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, the expression for Coulomb force is true only for point charges, but the point charge is an ideal concept. However, we can apply Coulomb's law for two charged objects whose size are very much smaller than the distance between them. In fact, Coulomb discovered his law by considering the charged spheres in a torsion balance as point charges. The distance between the two charged spheres is much greater than the radius of the ஸ்பியர்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன், இந்த கூலும் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் வந்து எதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஆனால் இந்த பாயிண்ட் சார்ஜ்ன்றது வந்து ஒரு ஐடியல் கான்செப்ட், அது வந்து ஒரு கற்பனையான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கூலும்ஸ் லா வந்து நம்ம ரொம்ப ஸ்மாலரான பார்ட்டிகல்ஸ், ரொம்ப அதாவது ஸ்மாலரான மேக்னிடியூட் அந்த பாயிண்ட் சார்ஜஸ் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது அந்த பாயிண்ட் சார்ஜஸோடைய மேக்னிடியூட் வந்து அதோடைய டிஸ்டன்ஸை விட குறைவாக இருந்தால் அங்கே தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கூலுமே வந்து இந்த லாவை எப்படி ஃபைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியர்ஸை வந்து டார்ஷன் பேலன்ஸ், அதாவது ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியர்ஸை டார்ஷன் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹேங் பண்ணி அதை பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த கான்செப்டை வந்து வர வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜ்டு ஸ்பேஸ் நடுவில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த ரெண்டு ஸ்பேஸோட ரேடியஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லாவும் வந்து முடிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான 2 மார்க் அப்புறம் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கூட கேட்கலாம், மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.